சற்றுமுன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு உரிமைத் தொகை வங்கி கணக்கில் ரூ. 5000 ஸ்டாலின் அறிவிப்பு 2 குஷி தகவல். நீங்க இப்ப தான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் மட்டும் 1,31,00,000 மகளிரின் வங்கி கணக்குகளில் தலா ரூ. 5000 வர வைக்கப்பட்டுள்ள நிலையில் இத்தொகையை மாலைக்குள் வங்கியிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என பரவும் தகவல் குறித்து தமிழக அரசு விளக்கமளித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாதந்தோறும் ரூ. 1000 வழங்கப்படும் உரிமைத் தொகை மூலம் தமிழ்நாட்டில் 1,31,00,000 மகளிர்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்நிலையில் நேற்று காலை மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் பயனடையும் பெண்களின் வங்கிக் கணக்குகளில் ரூ. 1000க்கு பதிலாக ரூ. 5000 வர வைக்கப்பட்டது. பலருக்கும் இது இன்ப அதிர்ச்சியை கொடுத்தது. சில நிமிடங்களில் முதலமைச்சரின் அறிவிப்பு வீடியோவும் வெளியானது. ஒரே மாதத்தில் ரூ. 5000 மகளிர் உரிமைத் தொகை அளிக்கப்பட்டதற்கான காரணத்தையும் முதலமைச்சர் விளக்கினார். சமூக வலைதளங்களில் தகவல் பரவிய நிலையில் அந்த தகவலை தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பரவிய செய்தி கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு வழங்கிய உரிமைத் தொகையை வங்கியிலிருந்து மாலைக்குள் எடுக்காவிட்டால் பணம் திருப்பி எடுக்கப்படும் என்ற தகவல் பரவப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு சரிபார்ப்பகம் குறிப்பிட்டுள்ளது. 1,31,00,000 மகளிரின் வங்கிக் கணக்குகளில் தலா ரூ. 5000 வர வைக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமைத் தொகை ரூ. 2000 உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி அளித்துள்ளார். ஆனால் உண்மையில் தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய கலைஞர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக ரூ. 3000 பிளஸ் கோடைகால சிறப்பு தொகுப்பாக ரூ. 2000 சேர்த்து 5000 பயனாளிகளின் வங்கிக் கணக்குக்கு செலுத்தியது. இத்தொகையை அன்று மாலைக்குள் வங்கியிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்பது முற்றிலும் தவறான தகவல். தமிழ்நாடு அரசு இதுபோன்று எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்று அந்த அறிவிப்பில் விளக்கமளித்துள்ளது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வதந்தி அப்படின்ட்டு தமிழக அரசே ஒப்புதல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அதிகாரப்பூர்வமாக ரூ. 5000 பார்த்தீங்கன்னா நாங்கள் மகளிர் உரிமைத் தொகை மூலியமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான வீடியோவும் வெளியே இருக்குது. அதற்கான ஜியோவும் பாஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் இது என்ன காரணத்துக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் எலெக்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உரிமைத் தொகை வழங்கப்படாது. அதுக்கு சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ரூ. 5000 கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இது அக்கௌண்ட்லேருந்து எடுக்கலனா ரிட்டர்ன் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முற்றிலும் ஒரு வதந்தி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. இதை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த பணத்தை அனுப்பியிருக்காங்க. கவர்மெண்ட் ரிட்டர்ன் அந்த பணத்தை எடுக்க மாட்டாங்க. அதனால் மக்கள் பயப்படாமல் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப அந்த பணத்தை எடுத்து பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம். ஸோ மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இனி தேர்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜிஓவும் புதிதாக திட்டமும் அறிவிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் ரூ. 3000 + ரூ. 2000 சொல்லிட்டு சேர்த்து இப்போவே கொடுத்துட்டாங்க. ஸோ ஒருவேளை திமுக தேர்தலில் ஜெயிச்சு 2026 எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மகளிர் உரிமைத் தொகை ரூ. 1000 கிடையாது, மாதம் ரூ. 2000 கொடுப்போம்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது போன்று இன்னும் எக்கச்சக்கமான அறிவிப்புகள் வெளியாகும். அதெல்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.